வணக்கம். நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தில் கேதார கௌரி பூஜை இன்றைக்கி மிக எளிமையான முறையில் நடந்திருக்கு. எங்கள் குடும்பத்தில் குலத்தில் வழக்கம் கிடையாது. இருந்தாலும் கேலண்டரில் ஏதாவது ஒரு பூஜையை பற்றியான குறிப்பு இருந்ததுன்னா அந்த பூஜையை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலா வடிவத்தை வச்சு பண்ணணுன்ற ஆசை வரும். உலக நன்மைக்காக அந்த பூஜையை ஒரு சங்கல்பமாக எடுத்துட்டு இன்றைக்கி இப்படி ஒரு ஸ்பெஷல் நாளாக இருக்கே, இந்த நாளில் நம்ம தெய்வ ஸ்வரூபங்களை வழிபடலாமே அப்படிங்கிற ஆசை வரும். அப்படி தான் அந்த கேதார கௌரி பூஜையை சில வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கினேன். எந்த வருஷம் தொடங்கினேன்னு கூட ஞாபகம் இல்லை. 21 வெற்றிலை, 21 பாக்கு, 21 அதிரசம், 21 பழம், அப்புறம் 21 கயிறை எடுத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முடிச்சுன்னு போட்டு, ஆக்சுவலி இது நவராத்திரி நிறைவு நாளில் தொடங்கப்படுற பூஜை ஐப்பசி அமாவாசையில் நிறைவாகும். 21 நாள் கிட்டத்தட்ட இந்த பூஜையை செய்வாங்க. தினந்தோறும் ஒரு முடிச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கயிறில் போட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து கட்டிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் அதிரசம் வைக்கிறது சிறப்பு அப்படிங்கிறதுனால நைவேத்தியம் வச்சு அர்த்தநாரீஸ்வரராக சிவசக்தி ஐக்கிய ரூபிணியாக அம்பாள் விளங்குறதுனால சிவபெருமானும் அம்பிகையும் இணைந்த நாளாக இந்த கேதார கௌரி நாள் கருதப்படுறதுனால இந்த பூஜையை அர்த்தநாரீஸ்வரரை வச்சு நான் பண்ணியிருக்கேன். கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் அது சித்திக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.